Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல வவ்வால் மீன் வறுவல் ரெசிபி தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நம்ம மசாலா பேஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்காக மிக்ஸர் ஜார்ல 1 டீஸ்பூன் மிளகு, 7-8 பல் போல பூண்டு, கூடவே ஒரு சின்ன நல்ல பழுத்த தக்காளியா சேர்த்து இத நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 1 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், கூடவே கொஞ்சமா மஞ்சள், 3/4 டீஸ்பூன் உப்பு, நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்க மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் ட்ரையா இருக்க மாதிரி இருந்ததுன்னா லைட்டா தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இதுல காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கிறதுனால இதுக்கு தானாவே ஒரு நல்ல கலர் கிடைக்கும். காரம் ரொம்ப அதிகமா அது இருக்காது. பாருங்க, இப்போ பேஸ்ட் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து 1/2 கிலோ வவ்வால் மீனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இப்போ உள்ள சேர்த்துடலாம். நம்ம மசாலா பேஸ்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா திக்காக இருந்தால் தான் மீன் மேலே நல்லா கோட்டிங் ஆகும். அது வந்து நம்ம எண்ணெயில் போடும்போது மசாலா அப்போ தான் பிரியாமல் வரும். ரொம்ப தண்ணியாக நீங்கள் பிசைஞ்சிட்டிங்கன்னா மசாலா தனியாக உதிர்ந்து வந்துடும் வறுக்கும்போது. அதனால் நீங்கள் மசாலா பேஸ்ட் கலந்த உடனே மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்ட தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மீன் கூட எல்லா சைடும் நல்லா இந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுடலாம். அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் மீனில் நல்லா இறங்கும். இப்போ பாருங்கள், 1/2 மணி நேரம் இந்த மீன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ண ரெடி பண்ணிக்கலாம். இதை நம்ம இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஆயில் மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மீன் துண்டுகளை உள்ளே சேர்த்துக்கலாம். மீனெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு 2 பக்கமும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா வெளியே மட்டும் மசாலா கரிஞ்சிரும், மீன் உள்ளே வேகாது. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. நம்ம இதை இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், மீன் நல்லா வெந்தாதான் உங்களுக்கு அந்த கீழே கடாயோட ஒட்டாமல் இந்த மாதிரி ஈஸியாக திருப்ப வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு, கோல்டன் ப்ரௌன் கலரில். திருப்பி போட்டுட்டு இந்த பக்கமும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சிடலாம். இப்போ பாருங்க, 2 சைடுமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை நம்ம இப்போ எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். நல்லா எவ்வளோ கலர்ஃபுல்லாக பொரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்க. மசாலாலாம் உதிரவே இல்லை நம்ம போட்டிருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வவ்வால் மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதில் நம்ம கலந்துருக்க பேஸ்ட் வந்து இதுக்கு தனியான ஒரு ஃப்ளேவரே கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் மசாலா பேஸ்ட் அரைச்சி செய்யும்போது அதோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.